ஆ, எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, "நீங்க சோறு போடுறதுனால தான் நாய் வந்து எல்லாரையும் கடிக்குது" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் வந்து, "சார் நீங்க எங்கேருந்து பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு சொன்னாரு, "நான் தேனியிலேருந்து பேசுறேன்" அப்படின்னாரு. "நான் சென்னை வளசரவாக்கத்தில சோறு போடுறேன். நீங்க தேனியிலேருந்து பேசுறீங்க. நான் வளசரவாக்கத்தில போடுற நாய் வந்து உங்க தேனீல வந்து கடிக்குதா? உங்க நியாயம் நியாயமா சார்? இது எந்த வகையிலயாவது நீங்க கேட்கறது சரியா இருக்கா?" "இல்ல, இல்ல. நீங்க அது அதாவது ஒரு விதண்டாவாதம், திமிர் பேச்சு தான்." அ அது வந்து ஒரு மிரட்டல் தொனியிலேயே பேசுவாங்க. இந்த மாரி ஆளுங்கலாம். அ அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. சோறு போட்டா கடிக்காது. சோறு போடலன்னா தான் கடிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்ச முடிச்சுட்டேன். அதே மாரி தான் நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, நான் வந்து "நீங்க இங்க இந்த சோறு போடக்கூடாது" அப்படின்னாரு. நான் ஏன் சோறு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரு வந்து என் ஃப்ரெண்ட் வந்து ஆட்டோல போம்போது நாய் குறுக்க வந்து அடிபட்டு இறந்துட்டாரு. அப்படி அதனால நீ சோறு போடக்கூடாது. அப்படி உண்மையிலேயே அவரோட நண்பர் இறந்துட்டு இருந்தாருன்னா, அதுக்காக நிச்சயமா ஆழ்ந்த வருத்தத்த நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. மனிதன் முக்கியங்கிறதுல மாற்று கருத்து என்னைக்குமே நமக்கு கிடையாது. ஆனா, அவர் சொல்ற விதம் 100% பொய். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு நிகழ்ச்சி நான் சாப்பாடு போடுற பகுதியில என்னைக்குமே நடக்கல. அப்ப இல்லாத ஒரு விஷயத்த பேசுறாங்கன்னா, அப்ப எப்போ தப்பான ஒரு ஆளுங்க தான். ஒரு கிரியேஷன் பண்ணி, ஏதோ ஒரு தவறான நோக்கத்தோட வந்து தான் பேசுறாங்க. நாய் வந்து ஆட்டோக்காரர் இறந்துட்டாருன்னா, ஆ ஆட்டோ அடிச்சு எவ்ளோ பேர் இறந்திருக்காங்க. அதனால நீங்க யாருமே ஆட்டோ ஓட்டாதன்னு சொல்ல முடியுமா? உலகத்துல எல்லா விஷயமும் நடந்துட்டே தான் இருக்கும். நீங்க வந்து அமெரிக்காவுல வந்து இந்தியர்களுக்கு விசா தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நாய் தான் காரணம்னு சொல்லக்கூடிய மனநிலையில் உள்ள மனிதர்கள் தான் இவங்க எல்லாமே. அதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே சரியில்ல. இந்த மாரி மிரட்டல்களும், இந்த மாரி பேச்சுக்களும் சில விஷயங்களெல்லாம் வரும்போது, ஆ சில காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் கிட்ட நான் தகவல் சொல்லி பேசினேன். பேசும்போது வந்து அவங்க சரியான பதில் சொன்னாங்க. கிரிமினல்ஸ் தான் பாஸ்கர் இந்த மாரி விஷயங்கள சொல்லுவாங்க. நல்ல மனிதாபிமானம் உள்ள மனிதர்கள் வந்து இப்படி செய்ய மாட்டாங்க. 100% இந்த மாரி தொடர்ந்து இது வந்துட்டு இருக்குன்னா, அவங்க கிரிமினல்ஸ். அவங்க தண்டிக்கப்படணும். அவங்க தண்டிக்கப்படணும்னா, ஆதாரத்த நீ கண்டிப்பா இந்தந்த விதமான ஆதாரத்தெல்லாம் நீ திரட்டிடணும். அப்பதான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்க முடியும். ஆ அட்வைஸ் பண்ணி விடுறதுலயோ, ஆ அவங்கள விசாரிச்சு அனுப்புறதுல எந்த உபயோகமும் கிடையாது. அந்த கிரிமினல்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முயற்சிய நான் செஞ்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆதாரத்தோட ஒரு நாள் இப்படி ஒரு கிரிமினல்ஸ்க்கு தண்டனைய நான் வாங்கி குடுப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா, நிச்சயமா எனக்கு ஆதரவு குடுக்குற உங்ககிட்ட உங்களோட உதவியெல்லாம் நான் ஒரு நாள் கேட்பேன். நிச்சயமா ஒரு கிரிமினல்கள, குற்றவாளிகள தண்டிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் உதவணும். நீங்க எனக்கு ஆதரவு தருவீங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.